ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ கோயம்புத்தூரில் ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்குறோம். ஸோ மெயினாக வந்து இந்த ஹெல்த் சயின்ஸு, நர்சிங்கு இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு இன்ஸ்டியூஷனாக அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக போக மாட்டோம், நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் மூலமாக நிறைய காலேஜில் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகிறப்போ இது வந்து இந்த யூனிவர்சிட்டி கீழே வராதுங்க, இது வேற ஒரு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து அது கரெக்டான அப்ரூவலில் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ இதே இன்ஜினியரிங்கோ இல்லை வந்து எம்பிபிஎஸோ வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனால் இந்த சின்ன சின்ன வேறு கோர்சஸ்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஸோ ஹெல்த் சயின்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் கிணத்துக்கடவுல வந்து ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் சயின்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதாவது மகாராஜா ஹெல்த் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கிற சன்ரைசர்ஸ் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தோட அங்கீகாரம் பெற்று நடந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்பி 300 மாணவர்கள் வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து என்னடா இன்னும் ரிசல்ட் வரலையே, எக்ஸாம் எழுதி இன்னும் ரிசல்ட் வரல, அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒவ்வொரு தடவையும் கேட்குறப்பெல்லாம் வந்து முன்னுக்கு பிறனா வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால வந்து மாணவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த சன்ரைஸ் அப்படிங்கிற யூனிவர்சிட்டிக்கே வந்து கூப்பிட்டு கேட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜஸ்தான் தவிர அவுட் சைடில் நாங்கள் யாரையுமே வந்து எந்த பிரான்ச்சுமே நாங்கள் அஃபிலியேஷன் கொடுக்கல, ஸோ அந்த மாதிரி எந்த காலேஜும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவங்களுக்கு சந்தேகமாகி மறுபடியும் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்ததுக்கப்புறம் வந்து இவங்க வந்து போய் பார்த்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கார்டியோ டெக்னாலஜியில் ஒரு மாணவி சேர்ந்துருக்காங்க. ஸோ அவங்கள்கிட்டையும் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜஸ்தானில் வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாணவர் அட்டையில் ராஜஸ்தானோட யூனிவர்சிட்டியோட டைஅப்பில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த இதுக்கு கூப்பிட்டு கேட்டோம். ஸோ அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த படிப்பு டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு வேறு காலேஜில் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி டீன்கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை கொண்டு போயிருக்காங்க. ஸோ கலெக்டர் வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து விசிட்லாம் போயிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் வந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் வந்து விடலை, அதே மாதிரி பேப்பர்லாம் வந்து பெருசாக வந்து திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 300 மாணவர்களோட எதிர்காலம் என்ன ஆகிறது? அப்போது நம்ம வந்து ஒரு நர்சிங் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த நர்சிங்கை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஒரு நர்ஸாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து பணிபுரிய முடியும். அப்போது இது வந்து அப்ரூவ்டே இல்லாத காலேஜாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ரூவே கொடுக்க மாட்டாங்க, நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் இன்னும் வரல, ஸோ 2 செமஸ்டர் ஆகி ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மார்க் ஷீட் கொடுக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபேக்கான ஒரு காலேஜை வந்து நடத்துகிறாங்க. ஸோ எப்படி இவ்வளோ தூரம் வந்து ஒரு காலேஜை ஃபேக்காக நடத்த முடியும்? அதாவது இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே அந்த யூனிவர்சிட்டியோட டைஅப் வந்து கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து ஏதாவது வந்து அப்பீல் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து அந்த அப்ரூவல் கிடைக்காம போயிருக்கலாம். அதுக்குள்ளே மாணவர்களை சேர்த்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அப்ரூவல் கிடைக்காமையே மாணவர்களை சேர்த்திட்டாங்க அப்படிங்கிறதுனால எதுவும் பண்ண முடியாது, அப்படியே வந்து கன்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இதே மாதிரி தான் வந்து இப்போது நிறைய காலேஜஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புது கோர்ஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவாங்க. கோர்ஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே ஒரு சின்ன ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஸ்டார் வந்து எட்டு அப்ரூவ்டு அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், அந்த கோர்ஸுக்கு ஒன்றும் அப்ரூவல் வாங்கலை. ஸோ அப்போ என்ன பண்ணிடுவாங்க, அட்மிஷன் போடுறதுங்கிற பேரில் அந்த கோர்ஸுக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அப்ரூவல் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாணவர்களை வேறு கோர்ஸுக்கு மாற்றி விடுவாங்க. அதுவே வந்து நம்ம தப்புன்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த பர்டிகுலர் கோர்ஸ் தான் படிக்கணும் வந்திருப்பாங்க, இருந்தாலும் வந்து வேறு கோர்ஸுக்கு மாற்றி விட்ருவாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா அது வந்து அப்ரூவ்டு இன்ஸ்டியூஷன் தான். ஆனால் என்ன அஃபிலியேஷன் எல்லாமே இருக்குது, பட் என்னென்னா அந்த புது கோர்ஸுக்கு அஃபிலியேஷன் வந்திருக்காது. ஸோ அவ்வளோதான். ஆனால் வந்து என்னென்னா மற்ற கோர்ஸுக்கு அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க, அதனால் அதை படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாங்க, அதனால் போய்க்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஓகே. ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இழப்பில்லை அப்படின்னாலும் அவங்க வந்து விரும்பி வந்த கோர்ஸ் கிடைக்கலைங்கிறது மட்டும்தான் இழப்போ தவிர, இங்கே வந்து காலேஜே ஃபேக்காக இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப வந்து மோசமானது. ஸோ அதனால் வந்து இந்த மற்ற கோர்சஸ், இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து தெளிவாக பார்த்துட்டு நல்ல காலேஜுன்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். புதுசாக நிறைய காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறக்காகவோ இல்லை வந்து ஃபீஸ் கம்மி அப்படிங்கிறவோ ஜாயின் பண்ணிடாதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கவுன்சிலிங் மூலமாக போங்க. ஸோ கவுன்சிலிங் மூலமாக போகிறீங்க அப்படின்னா அது வந்து என்றைக்குமே வந்து பிரச்சனை இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் நிறையா வருது. ஸோ அந்த நியூஸ் பேப்பர் லிங்க்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.